Welcome to Target 190 IAS Academy. If you like this video, please subscribe, like and share this video. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 10 சயின்ஸ் பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டரோட நேம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் டிசீசஸ். ஸோ ஹெல்த் அண்ட் டிசீஸில் இருக்கிற கம்ப்ளீட் 1 மார்க்ஸ் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ கீப் வாட்சிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சூஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் tobacco consumption is known to stimulate secretions of adrenaline. The component causing this could be dash. ஸோ டொபாக்கோ நம்ம கன்சப்ஷன் பண்ணும்போது நமக்கு ஒன்று வந்து செக்ரேட் ஆகும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்ட் வந்து நமக்கு செக்ரேட் ஆகும். ஸோ செக்ரேட் ஆகிறதுக்கு என்ன வந்து அது எது வந்து அப்படி செக்ரேட் ஆக தூண்டுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ நிக்கோட்டின். செகண்ட் ஒன் வேர்ல்ட் No Tobacco Day is observed on dash. The answer is option A, May 31. Third one, cancer cells are more easily damaged by radiations than normal cells because they are dash. The answer is option D, undergoing rapid division. ஸோ கேன்சர் செல்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக பார்த்திங்கன்னா டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அண்டர்கோயிங் ரேப்பிட் டிவிஷனோட ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுறோம். ஃபோர்த் ஒன், விச் டைப் ஆஃப் கேன்சர் அஃபெக்ட்ஸ் லிம்ஃப் நோட் அண்ட் ஸ்ப்ளீன். ஸோ எந்த கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா லிம்ஃப் நோடையும் ஸ்ப்ளீனையும் அஃபெக்ட் பண்ணும் பார்த்திங்கன்னா லுக்கேமியா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஒன், எக்ஸசிவ் கன்சப்ஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் லீட்ஸ் டு டேஷ். ஸோ அதிகமாக நம்ம வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, கிரைஹோசிஸ் ஆஃப் லிவர். ஸோ லிவர் டேமேஜ் ஆகிறது தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. சிக்ஸ்த் ஒன், கொரோனரி ஹார்ட் டிசீஸ் இஸ் டியூ டு டேஷ். ஸோ கொரோனரி ஹார்ட் டிசீஸ் வந்து எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு வந்து கரெக்டான ஒரு பிளட் சப்ளை இல்லாதனால தான் நமக்கு இந்த டிசீஸ் வந்து வருது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, இன்சஃபிஷியன்ட் பிளட் சப்ளை டு ஹார்ட் மசில்ஸ். செவன்த் ஒன், கேன்சர் ஆஃப் த எபித்தீலியல் செல்ஸ் இஸ் கால்ட் டேஷ். த ஆன்சர் இஸ் கார்கினோமா. எயித் ஒன், மெட்டாசிஸ் இஸ் அசோசியேட்டட் வித் டேஷ். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, malignant tumor. Ninth one, polyphagia is a condition seen in dash. The answer is option B, diabetes mellitus. 10th one, where does alcohol affects immediately after drinking. ஸோ நம்ம வந்து ஆல்கோஹால் கன்சியூம் பண்ண உடனே ஃபஸ்ட்டு எந்த ஒரு பார்ட் வந்து பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் we move on to the second Roman, state true or false. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், AIDS is an epidemic disease. ஸோ எய்ட்ஸ் அப்படிங்கிறது எபிடமிக் டிசீஸ்னு சொல்கிறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். செகண்ட் ஒன், கேன்சர் காசிங் ஜீன்ஸ் ஆர் கால் ஆன்கோஜெனஸ். த ஆன்சர் இஸ் ட்ரூ. எய்ட்ஸ் வந்து எபிடமிக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் வந்து ஒரு வைரல் டிசீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், ஒபசிட்டி இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பை டியூமர் ஃபார்மேஷன். ஸோ ஒபிசிட்டி வந்து டியூமர் கட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒபிசிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபேட் டெபாசிஷன் தான். ஸோ இது வந்து ஒபிசிட்டி டியூமர் ஃபார்மேஷன் சொல்கிறது கம்ப்ளீட்டாக ஃபால்ஸ். த ஆன்சர் இஸ் ஒபிசிட்டி இஸ் கேரக்டரைஸ்ட் பை த அக்குமுலேஷன் ஆஃப் எக்ஸஸ் பாடி ஃபேட் வித் அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் பாடி வெயிட். ஃபோர்த் ஒன், in leukemia both WBC and RBC increase in number. The answer is false. Leukemia is characterized by a increase in the formations of white blood cells in the bone marrow and the lymph nodes. So next one பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன், ஸ்டடி ஆஃப் காஸ் ஆஃப் டிசீஸ் இஸ் கால் எட்டியாலஜி. ஸோ நம்ம வந்து டிசீஸ் வந்து எதனால் வருது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதுக்கு நேம் வந்து எட்டியாலஜின்னு சொல்லியிருக்காங்க. The answer is false. Study of the cause of disease is called pathology. So sixth one, AIDS is not transmitted by a contact with the patient's cloth. ஸோ ஒருத்தரோட எய்ட்ஸ் இருக்கவங்களோட கிளாத்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கண்டிப்பாக எய்ட்ஸ் வராது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. செவன்த் ஒன், டைப் 2 டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் ரிசல்ட்ஸ் டியூ டு இன்சுலின் டெஃபிஷியன்சி. ஸோ டைப் 2 டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வந்து எதனால் வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலினோட டெஃபிஷியன்சினால தான் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதோட கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் டைப் 2 டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் இன்சுலின் ப்ரொடக்ஷன் பை த pancreas is normal but the target cells do not respond to insulin.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 8th ஒன் கார்சினோஜென்ஸ் ஆர் கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ். ஸோ கார்சினோஜென்ஸை வந்து கேன்சர் உண்டாக்குறதுக்கான ஒரு ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆன்சர் இஸ் ட்ரூ. 9th ஒன் நிக்கோட்டின் இஸ் அ நார்கோட்டிக் ட்ரக். ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஸோ அதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா nicotine is a stimulant, highly harmful and poisonous substance in tobacco. So next பார்த்தீங்கன்னா 10th one cryosis is associated with the brain disorder. ஸோ நான் cryosis அப்படியே பார்த்தோம் லிவர் வந்து அஃபெக்ட் ஆகிறது. ஸோ அதுக்கும் பிரெயினுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. ஸோ பிரெயின் டிஸார்டருக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா liver damage resulting in fatty liver which leads to cryosis and formations of fibrous tissues. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா expand the following abbreviations. ஸோ கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அப்ரிவேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் IDDM, insulin dependent diabetes mellitus. செகண்ட் ஒன் HIV, human immunodeficiency WIMS. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா BMI, body mass index. fourth one AIDS, acquired immunodeficiency syndrome. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா CHD, coronary heart disease. sixth one NIDDM, non-insulin dependent diabetes mellitus. So next we move on to the match the following. First one sarcoma, the answer is excessive thirst. Second one carcinosoma, the answer is excessive hunger. Third one polydipsia, the answer is lack of blood flow to heart muscles. Fourth one polyphagia, the answer is connective tissue cancer. Fifth one myocardial infarction, the answer is stomach cancer. So next we move on to the fill in the blanks. First one cryosis is caused in liver due to excessive use of dash. The answer is alcohol. So next பார்த்தீங்கன்னா second one a highly poisonous chemical derived from tobacco is dash. The answer is nicotine. Third one blood cancer is called dash. The answer is leukemia. Fourth one less response of a drug to a specific dose with repeated use is called dash. The answer is tolerance. Fifth one insulin resistance is a condition in dash diabetes mellitus. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த கண்டிஷனில், அதாவது எந்த டைப் ஆஃப் டயாபெட்டிஸ் மிலிட்டன்ஸில் வந்து அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா type 2. ஸோ நெக்ஸ்ட் we move on to the sixth Roman analogy type questions. Identify the first words and their relationship and suggest a suitable word for the fourth blank. Communicable AIDS, non-communicable obesity. Second one chemotherapy chemicals, radiation therapy radiation. Third one hypertension, hypercholesterolemia, glycosuria, polyphagia. The answer is polyphagia. ஸோ இந்த லெசனில் பார்த்திங்கன்னா நம்ம 1 marks ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பார்ட் 2 வீடியோவில் பார்த்திங்கன்னா ப்ரீஃப்லி கொஷின்ஸ் 2 marks எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.